வணக்கம். நம்ப வீட்ல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு பார்க்கலாமா? வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த்க்காக மட்டும் தான் நாங்க இந்த விநாயகர் வந்து வாங்குவோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்ல இருக்க ஒரு சிலைய வச்சு சாமி கும்பிடுவோம். அவ்வளோதான். அப்படிதான் எங்களுக்கு சிம்பிளா ஒரு விநாயகர் சதுர்த்தி தான் போகும். பட் யஷ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விவரம் தெரிஞ்சதும் எனக்கு விநாயகர் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்ல வந்து வாங்க ஆரம்பிச்சோம். ஒரு பெரிய சைஸ் வாங்குவோம். அப்புறம் குட்டி சைஸ் வாங்குவோம். இப்படி மாறி மாறி வருஷம் வருஷம் அப்பதைக்கு என்ன சிலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அத வந்து வாங்கி நாங்க வந்து சாமி கும்பிடுவோம். அப்படிதான் இந்த வருஷமும் நாங்க வந்து வைக்கலாமா? வேண்டாமா? வைக்கலாமா? வேண்டாமான்னு பல யோசனை இருந்துச்சு. ஆனா சரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் தான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, நாங்க போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வந்தோம். ஈவினிங்கா விநாயகர வீட்டுக்கு கொண்டு வந்து அழைச்சு வீட்டுக்குள்ள வந்து பூஜை பண்ணோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து பூஜை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எப்பவுமே நாங்க தனியா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த தடவ ஃப்ரெண்ட்ஸும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களலாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஜாலியா நாங்க வந்து சாமி வந்து கும்பிட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல வந்து பாயாசம் மட்டும் தான் செஞ்சோம். மீதிலாம் கடையில வாங்கி நாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டோம். இப்படிதான் எங்க வீட்ல நடந்த விநாயகர் சதுர்த்தி வந்து சூப்பரா வந்து போச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களே சும்மா இருப்போமா? நெறைய ஃபோட்டோஸு, வீடியோஸ் அப்படின்னு எடுத்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். மறக்காம நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றத சொல்லுங்க.